முவாதாஜியார் புரோக்கர் புவாது. போன விஷயம் காயா பழமா? உட்கார். இந்த புவாது புரோக்கர் புவாது. வாய போட்டா நடக்காத ஒண்ணு சரித்திரத்திலேயே இல்ல முவாதாஜியார். அப்படிங்க மேல சொல்லு. முதல்ல காணிய பற்றி சொல்லு, வீட்டை பற்றி சொல்லு. இது காணியிட வரைபடம், இது வீட்டோட வரைபடம். நீளம் அகலம் எங்க பிடிக்கிட்டு, எத்தனை நோட்டு எத்தனை கட்டு? கையை நீட்டுங்க முவாதாஜியார். அதுவும் சரி. இனி நகை நட்டு வடிவம் பாரம் இதுல எல்லா விவரமும் இருக்கு. இது முடிவாக வேண்டியது வீட்டுக்குள்ள. ஏய், கொஞ்சம் இங்கிட்டு வந்தா. பொண்ணுட போட்டோ, கிளி குஞ்சாட்டம். கிளி குஞ்சோ காக்கை குஞ்சோ, அத மகனுக்கு காட்டு. கூப்பிட்டது உன்னை இல்ல, உம்மாவை. இத உமாவுக்கு கொடு, பார்த்து சொல்ல சொல்லு. காணி வீடு நோட்டு கட்டு எல்லாம் ஓகே. மகன் வாரா, நாங்க ஓகேன்னு சொல்லு. போட்டோவை காட்டு, காரியத்தை முடி. அதுவும் நல்லபடியா நடக்கும் முவாதாஜியார். வாங்க மாப்பிள்ள, இத பாருங்க மாப்பிள்ள, உங்களோட வருங்கால மனைவி பாருங்க. கிளி குஞ்சாட்டம் இருக்கா? ஏன் பச்சை நிறமா? அழக சொன்னேன். ஊருக்குள்ள எத்தனை பேரு வரிசையா நிக்கிறாங்க உங்களோட வாப்பாவுக்காக. மிச்சம் கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சு. உயரம் எப்படி? 5 அடி. செருப்பு போட்டா 1-2 அங்குலம் கூடும் மாப்பிள்ள. வீட்டுக்குள்ளையும் ஓகே. இனி பொண்ணு பார்க்கும் சடங்கு, சீமந்த சடங்கு, அந்த சடங்கு இந்த சடங்கு என்ன எந்த சடங்கும் இல்லாம காரியத்தை முடிடுவோம். காரணம் பெரிய இடம், எவ்வளவோ பேர் போட்டி. மாப்பிள்ளே சந்தோஷம் தானே? சின்ன தவறொன்னு நடந்துட்டு புரோக்கர் புவாது மாமா. என்ன ஆச்சு? வாப்பா காணியோட வீட்டோட நீல அகலம் நோட்டு கட்டு என்னும் 2ஐயும் விசாரிச்சுக்கிட்டாரு. உம்மா நகைகளோட பாரம் பெருமதி அது பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டார். ஆனாலும் நான் பொண்ணோட உயரத்தை மட்டும்தான் கேட்டேன். இனி அகலத்தை கேட்க தவறிட்டேன். இப்ப அதுல என்ன குழப்பம்? தாலி கட்டும் போதுதான் கவனிச்சேன், அவன் 4 அடி அகலம் என்று. இப்படி இவங்களும் மகர் கொடுத்து பெண் எடுக்கிறப்போ பொண்ணோட பிறப்பு வளர்ப்பு அது இது என்று துருவி துருவி தேடுவாங்க. ஆனா மாப்பிள்ளைய விற்கிறப்போ சொத்து பத்து என்கிறத மட்டும்தான் கணக்கு போடுவாங்க. இல்லை அவருக்கு